ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனுபாவி சுப்பிரமணியர் கோயில். இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் ஒரு சிவன் சன்னதி வருது. இது வந்து முருகனுடைய சன்னதி. கோயிலில் சுத்தமாக கூட்டமே இல்லை, அதனால் நல்லா அழகாக முருகனை தரிசிச்சுட்டு வந்தோம். இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் மேலே வந்து சிவன் சன்னதி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் சன்னதி வச்சுருந்தாங்க. சிவன் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தா வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலுமே ரொம்ப அழகான கோவில் தான். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அவ்வளோ அழகான ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு தான் பேர். எதனால் வந்து அனுபாவி சுப்பிரமணியர் கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மலை வழியாக வரும்போது ரொம்ப தாகமாக இருந்துதான். அதனால் இந்த மலையில் வந்து தண்ணி தேடி இருக்காரு, அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ முருகனை வேண்டுனதுனால முருகன் தன்னுடைய வேலை வச்சு ஒரு இடத்துல குத்திருப்பாராம். அந்த இடத்துல வந்து ஊற்று மாதிரி வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலையை நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லையா, அந்த சைடில் வந்து இந்த ஊற்றை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அப்படியே ஒரு வழி மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அனுமன் வாவி, வாவினா ஊற்றான். ஸோ அனுமன் வாவி அப்படிங்கிறது தான் வந்து அனுபாவி சுப்பிரமணியர் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லி ஸ்தல வரலாறு பார்த்தோம். இதுதான் வந்து அந்த ஊற்று. நம்ம வந்து படி ஒரு பக்கம் ஏறிட்டு இருப்போம், படியோட சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஊற்று தெரியுது. ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய்